திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆங்காங்கே இந்தியாவின் சில மாநிலங்களிலே மிகப்பெரிய தட்பவெப்பநிலை காரணத்தினாலே மிகப்பெரிய கனமழை ஒரு பக்கம் பெய்து வருகிற சூழ்நிலையில் ஒரு பக்கம் நிலச்சரிவு, இன்னொரு பக்கத்திலே வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் உத்தரகாண்ட் மாநிலம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் கட்டிடங்களை சூழ வெள்ளம் சூழ்ந்திருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி பகுதியிலே கிங்காங் என்கிற அந்த குறிப்பிட்ட பகுதியிலே அதிகப்படியான வெள்ளம் சூழ்ந்து கட்டடங்கள் அநேகமாக சேதமடைந்து பலர் காணாமல் போயுள்ளனர், பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதுவரையிலும் 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதே போல நீலகிரி மாவட்டத்திலும் கோவை மாவட்டத்திலும் அதிகப்படியான கனமழை நிமித்தமாக அங்கே மண் சரிவு ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் அங்கேயும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்படி இந்தியாவின் அநேக மாநிலங்களில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு நிமித்தமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஹைதராபாத்திலும் கூட வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளாக பல நகரங்கள் அதிகப்படியான கனமழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலை இந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் மாவட்டங்களில் மாற்றி அமைக்கப்பட மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப பாதுகாப்பு படையினர் அல்லது மீட்பு பணியினர் அவர்கள் இறங்கி செய்கிற ஒவ்வொரு பணிகளிலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்படியாக மக்கள் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப ஆங்காங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் சீர் செய்யப்பட தொடர்ந்து பெய்து வருகிற கனமழை, அழிவுக்குரிய மழை நிறுத்தப்பட்டு ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழையை ஒவ்வொரு பகுதியிலும் கொடுக்க கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, சில மாநிலங்களிலே அதிகப்படியான கனமழை நிமித்தமாக வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளாக காணப்படுகிற குறிப்பாக உத்தரகாசி பகுதியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெள்ளப்பெருக்கினாலே கட்டடங்கள் அடித்து செல்லப்பட்டு வீடுகள் அடித்து செல்லப்பட்டு பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் பலர் மாயமாகி இருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டு இருக்கிற செய்தி எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அதே போல நீலகிரி மாவட்டத்திலும் கோவை மாவட்டத்திலும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே கர்த்தர் தாமே மனமிறங்கி அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுத்து பெய்து வருகிற கனமழை நிறுத்தப்பட எடுக்கப்படுகிற எல்லா மீட்பு பணிகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து இயல்பு நிலைக்கு மக்களுடைய வாழ்க்கை திரும்ப பள்ளி போகிற பிள்ளைகள், பணியில் இருக்கிற பிள்ளைகள், இவருடைய பணிகள் பாதிக்கப்படாதிருக்க, கல்வி பாதிக்கப்படாதிருக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.